இப்போ இந்த நேரத்தில் இந்த வீதிகளால் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நிம்மதியாக வாழலாம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான இந்த தீவு பகுதிகள் ஒன்றான காரைநகருக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த காரைநகரில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தின் மூலமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், தீவு பகுதிகளை பொறுத்தளவில் போக்குவரத்து அது மட்டும் இல்லாமல் வீதிகள் எங்கே பார்த்தாலும் அதுகளில் குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காரைநகரை பொறுத்தளவிலையும் வீதிகளினுடைய நிலைப்பாடு பல காலமாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னால் வெள்ளங்கள் மழைகள் பெய்கின்ற நேரங்களில் வெள்ளங்கள் வந்தால் இந்த வீதிகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்களும் காலிகளூடாக பதிவு செஞ்சு போகிறோம். நாங்கள் அதே மாதிரி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய கால பகுதிகளில் நிறைய இடங்களில் பல புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதே தொடர்ச்சியாக இன்றைய தினம் காரைநகரிலேயும் ஒரு வீதியை அவர்கள் புனரமைக்க போயினோம். அது என்ன வீதி அப்படின்னு சொல்லி சொன்னால், காரைநகரனுடைய சுற்றுவட்டம் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்கள் காரைநகருக்கு நுழையக்கில்ல வேறு வேறு காரைநகரில் பிரதேசங்களுக்கு போகிறதுக்காக வீதிகள் பிரியும். அந்த சுற்றுவட்டம் அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வீதிகள் புனரமைப்பு செய்ய போயினோம். அந்த நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பமாக போகுது. அந்த நிகழ்வை பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் இந்த காரைநகருக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் இப்போ போகிறது பொன்னாலை பாலத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நிலவரங்கள். நிறைய பேர் தொழில்கள் செஞ்சு கொண்டிருக்க மீன் பிடிக்கிற தொழில்கள். அது மட்டும் இல்லாமல் பொன்னாலை பாலம் இப்போ காவட் ரோட்டாக போடப்பட்டிருக்கிறதால நாங்கள் இந்த இடங்களால் சுமூகமாக பயணம் செய்யக்கூடியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோடகாலம்ன்றவுடைய கடலுடைய நீர்மட்டங்களும் பற்றி இருக்குது. அதால் தொழிலாளர்கள் அதுக்குள்ளே இறங்கி வீச்சு வேலைகள் மற்ற இந்த களங்கட்டி தொழில்கள் அப்படியான தொழில்களையும் இந்த இடங்களில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு இன்றைய நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வாங்க தொடர்ச்சியாக காணிக்குள்ளே போவோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணி பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து காரைநகர் நோக்கி அரச பேருந்து போய் கொண்டிருக்குது. இப்போ இந்த போர்டு புதுசாக போட்டிருக்கிறோம். இது அருள்மிகு ஸ்ரீ நாச்சிமார் அம்மன் ஆலயத்தினுடைய ஒரு போட்டு இந்த இடத்துல இருக்குது. அப்படியே இந்த காரைநகர் ஊருக்குள்ளே போகணுன்னு சொன்னால் நாங்கள் இந்த வாயிலை கடந்து தான் போக வேண்டியிருக்கும். காரைநகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்ற இந்த வாசகத்தோடு நடராஜர் சிலை அதே மாதிரி நந்தி சிலையும் 2 பக்கம் வச்சு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு வளை கொண்ட இந்த இடத்துல வச்சிருக்கணும். அதையும் தாண்டி இப்படியே நாங்கள் இந்த நிகழ்வை நோக்கி போவோம். இந்த ரவுண்டை போட்டு புனரமைப்பு செய்கிறதுக்கான ஆரம்ப வேலைகள்லாம் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த வீதிகளால் வாகனங்கள் பயணம் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இங்காலி பகுதிகளாக நாங்கள் இப்படியே போனோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஊரி அப்படி அங்காளியான இடங்களுக்கு போயிட்டு ஊர்வாகத்துறைக்கு நாங்கள் பாதை படகு ஊடகமாக பயணம் செய்கிறதுக்கும் இந்த பாதையோடாக போகலாம். இப்போ இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்ற பகுதி முக்கியமாக இந்த காரைநகர் பிரதேசத்தினுடைய பஸ் தரிப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பஸ் தரிப்பிடத்துக்கு இதுக்கு அருகாமையில் தான் இவர்கள் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான கொட்டகைகளை போட்டிருக்கணும். இன்னும் ஒரு சற்று நேரத்தில் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த இடத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் என்ன விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்படுது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த காரைநகர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருந்து இந்த விருந்தினர்களை வரவேற்று கொண்டு வரதை பார்த்து கொண்டிருக்கீங்கள். இன்று கௌரவ போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் விமல் ரட்நாயக் அவருடைய பங்குபற்றோடு ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அங்கே நினைவு பலகை தற்போது வேலைக்கம் செய்து பலகை அங்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக் அவர்களாலும் கௌரவ
மறுமலர்ச்சிக்கான பாதை என்னும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் 117 மில்லியன் ரூபாய் செலவிலே ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்ற காரைநகர் சுற்றுவட்ட வீதியினுடைய புனரமைப்பு பணிகள் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன. இங்கே அந்த நிகழ்விற்காக கௌரவ அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாடு கௌரவ விமல் ரட்நாயக் அவர்கள் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ அமைச்சர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காரைநகர் வைத்தியர் ஸ்ரீ பவான் ராஜ் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் இளங்குமரன் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவருடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பிரதேச செயலர் ரஞ்சன் அவர்களுடைய பங்கு பெற்றலோடு கௌரவ பிரதேச சபையினுடைய தவிசாளர் கோவிந்தராசன் அவருடைய பங்கு பெற்றலோடு வடமாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய பணிப்பாளர் திரு குருஸ் அவருடைய பங்கு பெற்றலோடு பிரதம பொறியியலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வடக்கு மாகாணம் திரு இளங்கீரன் அவருடைய பங்கு பெற்றல் மற்றும் காரைநகர் பொதுமக்களுடைய பங்கு பெற்றலோடு இந்த அங்குரார்ப்பண நிகழ்வானது ஆரம்பிக்க இருக்கின்றது. கடந்த 40 வருடங்களாக கவனிப்பாரற்று இருந்த இந்த வீதி இன்றைய தினம் புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனக்கு தெரியும், நான் இந்த பகுதியின் பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்த பொழுது எத்தனையோ பேர் இந்த வீதியை பற்றி எங்களுக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். நானும் பல முறை சென்று பார்த்திருக்கின்றேன். ஒரு முறை மண்ணை கொட்டுவார்கள், மற்ற கல்லை போடுவார்கள், அப்புறம் அதை எடுப்பார்கள் என்று அப்படியாக இருந்ததை தவிர அந்த பாதை உருப்படியாக போடப்படவில்லை. எங்களுக்கு தெரியும், இந்த காரைநகர் மண் உண்மையிலே ஒரு பேர் போன ஒரு இடம். ஏனெனில் இந்த காரைநகர் மண்ணிலே பல அறிஞர்கள், பேராசிரியர்கள், பிரபல வைத்தியர்கள், வணிகர்கள், கடும் உழைப்புக்கு பேர் போன விவசாயிகள் என்று எல்லா வகையான மக்களும் வாழ்ந்த இந்த காரைநகர் இன்று அநேகமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். காரணம், இந்த வீதி போக்குவரத்து அதில் ஒன்றாக இருந்தது. இன்று இலங்கை எப்பாகத்துக்கு சென்றாலும், எந்த முக்கிய நகரங்களுக்கு சென்றாலும் அங்கு வந்து வணிகத்திலே கோலோச்சி கொண்டிருப்பவர்கள் இந்த காரைநகரை சேர்ந்த மக்கள். எனவே அவர்கள் இந்த கடின உழைப்புக்கு இந்த மண் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த சேவையை நாங்கள் பூர்த்தி செய்து இந்த வீதியை பூர்த்தி செய்வதன் மூலம் அவர்கள் மீண்டும் தமது நகரத்துக்கு இந்த தங்களது கிராமத்துக்கு வந்து நிம்மதியாக வாழலாம். அதன் ஒரு அங்கமாக எமது அரசாங்கத்தின் NPP அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் மிக பெருவளமான நிதியை ஒதுக்கியிருக்கிறார். குடிநீர் பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதற்கான தீர்வுகளும் அநேகமாக 50% மேல் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். குழாய்கள் நாட்டப்பட்டுள்ளன. விரைவில் நீர் விநியோகம் ஆரம்பிப்போம். அடுத்ததாக வெள்ள பிரச்சனைகளும் ஒன்று இருக்கிறது. அநேகமாக மழை காலத்திலே அநேக பகுதிகள் இங்கு வெள்ளத்தில் மூழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்குரிய வடிகால் அமைப்பு தேவைகளை நாங்கள் விரைவில் பூர்த்தி செய்து அநேகமாக இந்த விரைவில் அடுத்த மழை காலத்துக்கு முன்பாக அந்த வெள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண இருக்கின்றோம் என்று கூறுவதோடு அத்தோடு இந்த பகுதியில் இருக்கின்ற வறுமை ஒழிப்பின் ஒரு கட்டமாகவும் மக்களுக்கு தேவையான வீடமைப்பு வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம். இந்த சுற்றுலாத்துறைக்கு கசூர்னா பீச்சை உருவாக்கும் மூலமாக 4 கோடி ரூபாய் சுற்றுலா துறை அமைச்சாலே ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தையும் கொண்டு உண்மையிலே இந்த காரைநகர் பூமி ஒரு அழகான ஒரு இயற்கை அழகுடன் கூடிய இந்த கிராமத்தை முன்னேற்றி சுற்றுலா தலமாகவும் நாங்கள் இதை முன்னேற்ற இருக்கின்றோம். அதற்கு ஏற்கனவே நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம். அடுத்ததாக இந்த பகுதியில் இருக்கின்ற கோயில்கள் அநேக கோயில்கள் காணப்படுகின்றன. அவர்கள் எல்லாம் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள். எனவே அந்த ஆலயங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எனவே நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த ஆலயங்களில் பிரச்சனைகளை உடனடியாக தீருங்கள் என்று. காரைநகர் 117
மில்லியன் ரூபாய் செலவிலே ஒரு சுற்றுவட்ட புனரமைப்பு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. நான் அரசாங்க அதிபராக இருந்த பொழுதும் மக்கள் நடுவில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு மிக முக்கியமானது செய்யணும் என்று நீண்ட நாள் ஆசை இந்த கனவு இருக்கிறது. அநேகமாக நான் அந்த ஆளுநராக வந்த மகிழ்ச்சி அடைந்திருந்தால் நான் பல 4 மாவட்டங்களில் அரசாங்க அதிபராக இருந்தேன். பல தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தன. இந்திய அரசாங்கம் வந்தவுடன் பல தேவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே அதோடு எங்களுக்கு புதிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. கூடுதலாக பல தேவைகள். ஆனால் அந்த வகையிலே இந்த வீதியும் ஒரு மிக முக்கியமான வீதி. மற்ற இதோடு எங்களுக்கு இந்த காரணகர் என்பது ஏற்கனவே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான இடம். எங்களுடைய ஒரு பல அறிஞர்களை உருவாக்கிய இடம், பல வணிகர்களை உருவாக்கிய இடம், பல பேராசிரியர்களை உருவாக்கின இடம். அவை அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான இடம். இந்த சுற்றுவட்ட பாதை உண்மையிலே உங்களுக்கு சுற்றுலாத்துறையும் இது ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது என்றால் இந்த கசுனா பீச்சோடு சம்பந்தப்பட்டது. அவை அந்த வகையிலே இது ஒரு மிக முக்கியமான இடம். அவை இந்த வகையிலே இந்த நீண்ட நாள் கனவு இந்த நிறைவேறி இருக்கிறது. அவை நான் அதுக்கு நான் 2 பேருக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடவுளேன். ஒன்று கௌரவ விமல் ரட்நாயக் அவர்கள், மற்றது கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். அவர் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர் கூறியதற்குமைய ஏற்கனவே நாம் இங்கு 2 கிலோமீட்டர் அளவிலான வீதியினை புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அதுபோல இம்முறை இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வீதியினை புனரமைப்பு செய்திருக்கின்றோம். அதுபோல டிட்வா அனர்த்தத்தினூடாக பெறப்பட்ட நிதியினூடாக மீதமுள்ள 3 கிலோமீட்டரையும் புனரமைப்பு செய்வதற்கு உடன்பாடு செய்திருக்கின்றோம். அதுபோல இங்குள்ள வடிகால் அமைப்பினையும் நாம் சரியான முறையில் பெறுவதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம். இந்த வருடம் முடிவதற்குள் அவற்றை நிறைவேற்றி தருவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்கள் நமது மத்திய அரசாங்கத்தினூடாகவும் மற்றும் மாகாண அமைச்சினூடாகவும் பல செயற்பாடுகள் முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றன. இங்குள்ள காரணகர் பிரதேசமானது மீன்பிடி சமூகத்தினருடைய பாரிய பிரசித்தமான பிரதேசமாக காணப்படுகின்றது. அதுபோல பல்வேறு உற்பத்தி சாலைகள், கைத்தொழில் உற்பத்தி சாலைகள் இங்கு காணப்படுகின்றன. இந்த சீனோர் ஆயத்தனமும் சீனோர் நிறுவனமும் இங்கு காணப்படுகின்றது. இந்த சீனோர் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக படகு தயாரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது ஜனாதிபதி அவர்கள் இந்த சீனோர் ஆயத்தனத்தோடாக இலங்கை பூராகவும் இந்த படகு உற்பத்தியை மேற்கொள்வதற்காக விசேஷ நிதித்துறையினையும் ஒதுக்கியுள்ளார். அதுபோல இங்குள்ள அந்த சீனோருக்கு முன்னால் உள்ள ஒரு சிறு வீதியினையும் புனரமைப்பதற்கான பணிகளையும் ஆரம்பிக்க இருப்பதாக நமது ராமலிங்கம் சந்திரசேகரம் அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தோழர்கள் கூறியிருந்தார். இங்கு வீடு அமைப்பு அதிகார சபையினால் 44 வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை இன்று இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவற்றை மிக விரைவில் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தார். அந்த வகையில் நான் இங்குள்ள பிரதேச செயலாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். இராணுவத்தினால் கையளிக்கப்பட இருக்கின்ற அந்த மக்களுடைய இடத்தினை முடிந்த விரைவில் அவர்களிடமிருந்து பெற்று மக்களுக்கு முன்ன கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு நான் உங்களை வேண்டுகின்றேன். அதுபோல நான் ஆரம்பம் முதலே இங்கு வடபகுதியில் உள்ள பொதுமக்களுடைய காணிகளையும் மற்றும் அரச காணிகளையும் இராணுவத்தினரிடமிருந்தும் மற்றும் வனஜீவிகள் அதிகார சபையினரிடமிருந்தும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்த வண்ணம் உள்ளேன். அந்த வகையில் நான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகிறேன். வன்னி பிரதேசத்தில் 1,00,000 மேற்பட்ட காணிகளை இடங்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்துள்ளேன். அந்த வகையில் இங்கு உள்ள ஒரு அதாவது எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை ஒன்று உள்ளது. நாங்கள் விடுவிக்க எண்ணிக்கொண்டிருக்கின்ற விடுவிக்க தயார் நிலையில் உள்ள இடங்களுக்கு அவர்களால் எங்களுடைய அதிகாரிகளினால் வேலிகளை, அதாவது சுவர்களை, வேலிகளை அமைத்துக் கொடுப்பதற்கான சில இடர்பாடுகளை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஓரிரு வாரங்களுக்குள் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் இங்கு வருகை தர இருக்கின்றார். அவரிடம் இங்கு இந்த காரணகர் பிரதேசத்தை மையப்படுத்திய சுற்றுலா சம்பந்தமான எவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற யோசனைகளையும் முன்வைக்குமாறு நாம் இங்குள்ள பிரதேச செயலரிடம் கேட்டுள்ளேன். அதுபோல எமது உலக வங்கியினால்
உலக வங்கியினால் விசேஷமான ஒரு திட்டத்தின் கீழும் சில அபிவிருத்தி நடவடிக்கைகள், சுற்றுலா சம்பந்தமான சில அபிவிருத்தி நடவடிக்கைகள் இங்கு முன்னெடுக்கப்பட உள்ளன. அவற்றையும் வந்து முற்றுமுழுதாக முடிவடைந்த பிறகு மக்களுக்கு கையளிக்குமாறு நான் நமது பிரதேச செயலாளரிடம் இங்கு வாழ்வதற்கும் இந்த வாழ்க்கையினை வந்து இங்கு ஆரம்பிப்பதற்கும். යාපනයට එනකොට එක දුකක් නම් හිතෙන්නේ කාර්ය නගරවලට තීව්‍ර ඒරියාවට එනකොට දුක දෙකක් වෙනවා. யாழ்ப்பாணத்துக்கு வரும்பொழுது ஒரு கவலை ஏற்படுகிறது. ஆனால் காரநகர் போன்ற தீவு பகுதிகளுக்கு வரும்பொழுது அந்த கவலை வந்து இருமடங்காகிறது. 2009 මේ පාරවල් වල යුද්ධ වෙච්ච ගමන් වගේ යනකොට 1970 ගණන් වල 80 ගණන් වල හදපු විශාල ගෙවල් පුපුරලා එහෙම කිසිම අතර දාපුව දකිනකොට හිතිච්ච දෙයක් තියෙනවා. මේවා යුද්ධ නොවෙන්න 970 ඒ මට්ටමට තිබුණා නම් 2025 වෙනකොට කොච්චර 2010 වෙනකොට 25 වෙනකොට කොච්චර මට්ටමකට යන්න තිබිච්ච ප්‍රදේශයක්ද කියලා. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் இந்த வீதியினூடாக பயணிக்கும் பொழுது பல வீடுகள் யுத்தத்தினால் அழிவடைந்து கைவிடப்பட்ட நிலையில் இருந்தன. ஆனால் இவை அனைத்தும் 1970-80களில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் அவர்கள் புலம்பெயர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த காலத்திலிருந்தே அவர்கள் தொடர்ச்சியாக இங்கு இருக்கும் பட்சத்தில் 2010 அளவில் 2025 அளவில் இந்த காரநகர் பிரதேசமானது எவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்பதனை நாம் மிகுந்த கவலையுடன் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. ඒ නිසා මම හිතන්නේ කාර්ය නගර පුන්කුඩුති මේවායි ගණකොට ගම්වල ගෙවල් 100ක් තිබ්බොත් මම හිතන්නේ මිනිස්සු 50ක්වත් නැහැ. ஆனால் இங்கு காரநகருடைய பிரதேசத்துக்குள் செல்லும் பொழுது 100 வீடுகள் இருந்தாலும் அங்கு 50க்கு மேற்பட்டவர்களை 50க்கு குறைவானவர்களை அங்கு வாழ்கின்றனர். ඒ නිසා තමයි මම ආණ්ඩුකාරතුමාට அந்த வகையில் வந்து கௌரவ ஆளுநர் வந்து கூறியிருந்தார் இங்கு வந்து யுத்தத்தினால் கைவிடப்பட்ட மக்கள், யுத்தத்தினால் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக நாம் கதைக்கின்றோம். ඒ යුද්ධයෙන් අතුරුදහන් 117 ரூபாய் மில்லியன் ரூபாய்களே காரணம். இப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிவடைஞ்சு இந்த வீதிய புனரமைப்பு வேலைகள் வந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஆரம்ப வேலைகள் வந்து இப்போ நடைபெறுது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மங்களகரமாக தேங்காய்கள் எல்லாம் உடைச்சு ஆக்கள் ஆரம்பிக்கணும். இப்போ திருப்பி